பணத்தை பார்த்து சாதியை பார்த்து பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த பொய் பிரச்சாரத்தை மக்களிடம் பரப்பாதீங்க. அது மக்களிடம் எடுபடாது. சாதிக்கு அப்பாற்பட்டு கட்சிக்கு அவர் மட்டும்தான் ஆதரவா பேசணுமா, அவர் மட்டும்தான் கட்சிக்கு வரணுமா, வேற யாரும் வரக்கூடாதா? அப்போ உங்களுக்கு புரியுது அவருடைய கோவம் என்னன்னு தெரியுதா? எல்லா அட்வைஸும் அய்யநாதன் கிட்ட தான் கேட்கணும். கட்சிக்கு எல்லாமே அய்யநாதன் தான் முடிவெடுக்கணுன்ற மனநிலைக்கு அவர் இருக்கிறார். யார் முதல்? அய்யநாதன் முதல். நான் அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசினேன். நீங்க பேசியது தவறுன்னு கண்டித்தேன். எங்க தலைவர் சொல்லாம நான் பேசியிருப்பேனா? அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்த மக்களை பார்க்க இருக்கிறார். நான் உங்களின் பக்கம் நிற்கிறேன், உங்களுக்கு துணை நிற்பேன், உங்களுக்கு உண்மையான நீதி கிடைப்பதற்கு நான் உழைப்பேன் என்று. அந்த தண்ணீரை யாரும் குடிக்கல அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட் வந்திருக்கு. போற போக்க பார்த்தா அந்த ஊர்ல தொட்டியே இல்ல. அறிக்கை கொடுப்பதற்கு எத்தனை கட்சிங்க அனுமதி வாங்கியிருக்கு நீங்க சொல்லுங்க? எத்தனை கட்சி அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க? எல்லாமே ஒரு பேனர் வைக்கணுமா, எங்களை தான் நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க. அதிமுகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வருவதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவானது. தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணாதான் திமுக ஆட்சிக்கு வருமா, அதிமுக ஆட்சிக்கு வருமா, தாவேக ஆட்சிக்கு வருமா என்பதெல்லாம் தெரியும். எங்களுடைய கூட்டணி என்பது பல தலைமுறையா நான் திமுக கட்சியில தான் இருக்கேன். ஆனா இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தும் உங்க தலைவர் தளபதிக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டு அப்படின்னு சொல்றேன். எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு. 2 ஓட்டு திமுக போட்டா 2 ஓட்டு தாவாக்காக்கு போடுவேன்னு. புதிய தலைமுறை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம் சிறப்பு நேர்காணல் பகுதியில் தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு லயலமணி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட பேசுகிற பல விஷயங்கள் இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் ப்ரோ. வணக்கம். முதல்ல மாணவர் பருவத்திலேருந்து நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி பல்வேறு மாணவர் அமைப்புகள், போராட்ட களங்கள் அப்படின்னு இருந்திருக்கீங்க. இப்போ ஒரு தமிழக வெற்றி கழகத்தில் உங்களுக்கு ஒரு கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அப்படின்ற பொறுப்பு கிடைச்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? எல்லா புகழும் தளபதி அவர்களுக்கு தான். அதாவது உழைப்பவர்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. கடந்த காலம், அதாவது 10 ஆண்டு காலம் என்னுடைய போராட்ட வாழ்க்கையெல்லாம் பார்த்து தான் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அதான் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல, அவருக்கு அரசியல் தெரியுமா, அரசியலை உற்று கவனிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்களே. அவர் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய எல்லா நகர்வுகளையும் உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்காரு, போராட்டங்களை கவனித்து கொண்டிருப்பார். அதற்கு ஒரு உதாரணமே நான் தான். என்னுடைய எல்லா போராட்டமும் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தெரியும், தளபதி அவர்களுக்கும் தெரியும். இந்த மண் சார்ந்து, மக்களின் உரிமை சார்ந்து, தமிழ்நாடு நலன் சார்ந்து பல போராட்டங்களை முன்னெடுத்திருக்கிறேன். 15க்கும் மேற்பட்ட வழக்குகள் என் மீது இருக்கிறது. இதெல்லாம் தெரிந்து தான் எனக்கு இந்த கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் என்ற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. அப்போ தலைவர் தளபதி அவர்கள் உன்னிப்பாக தமிழ்நாட்டு அரசியல் சூழலை கவனித்து கொண்டிருக்கிறாரு, மக்களின் போராட்ட உணர்வுகளை கவனித்து கொண்டிருக்கிறாரு, தமிழ்நாட்டில் என்ன நடக்கிறது என்பதை உற்று கவனித்து கொண்டிருக்கிறார். அதனால அவரை நீங்கள் சாதாரணமாக யாரும் என்ன வேண்டாம், நினைக்க வேண்டாம் என்பதற்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன வச்சு பார்த்துக்குவாங்க. அந்த அடிப்படையில் இவ்வளோ பெரிய ஒரு அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்கல்ல. நிறைய பேர் சொல்கிறாங்க பணம் வாங்கிட்டு பதவி கொடுக்குறாங்க, சாதியை பார்த்துட்டு பதவி போடுறாங்க அப்படின்னு. ஆளுங்கட்சியை சார்ந்த, ஆளுங்கட்சிக்கு துதிப்பாடக்கூடிய சிலர் பொய்யான ஒரு அவதூறுகளை எங்கள் கட்சியின் மீது அள்ளி இறைக்கிறாங்க. நான் எந்த பணக்கார குடும்பத்தை சார்ந்தவனும் கிடையாது, எந்த மிட்டா மிராசும் கிடையாது, எந்த பண்ணையார் குடும்பத்தை சார்ந்தவனும் கிடையாது. கூலி தொழிலாளியுடைய ஒரு மகன். மாநில கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் என்கிற மிகப்பெரிய ஒரு பதவி எங்கள் தலைவர் கொடுத்துருக்கிறார். அதனால பணத்தை பார்த்து சாதியை பார்த்து பதவி கொடுக்குறாங்கன்னு சொல்றாங்கல்ல, அந்த பொய் பிரச்சாரத்தை மக்களிடம் பரப்பாதீங்க. அது மக்களிடம் எடுபடாது. சாதிக்கு அப்பாற்பட்டு, பணத்திற்கு அப்பாற்பட்டு எல்லோரையும் நேசிக்கக்கூடிய ஒரு தலைவராக தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. உழைப்பவர்களுக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உழைப்பவர்களை தேடி பார்த்து பதவி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்தில் தலைவர் தளபதி அவர்கள் இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் எனக்கு இப்படிப்பட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்குறாங்க. இதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ற ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆனா தாவேகா பண்றது பாலிடிக்ஸே கிடையாது. தாவேகா ஒரு கட்சி கட்டமைப்பு, ஒரு கட்சி அமைப்புடைய செயல்படலை. தாவேகா ஒரு கார்ப்பரேட் கம்பெனியாக தான் செயல்படுது அப்படின்னு உங்களோட ஆதரவாளராக பயணித்த திரு அய்யநாதன் அவர்கள் நம்மளோட நேர்காணல்லே குற்றம் சுமத்தி இருந்தாங்க. அதுக்கு உங்களோட பதில் என்ன? தமிழக வெற்றி கழகம் என்பது முழுக்க முழுக்க தமிழ்நாட்டு மக்களுக்காக, தமிழர்களின் நலன்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. மக்களுக்கு ஒரு நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக தலைவர் தளபதி அவர்கள் உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு கட்சி. சினிமா துறையில் மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை தூக்கி எறிந்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களுக்கு சேவை செய்ய வருகிறேன் என்று தியாக உணர்வோடு வந்திருக்கிறாரு. அந்த அடிப்படையில் குடும்பமாக கட்சியில் உறுப்பினர்களாக இணைகிறாங்க. தமிழக வெற்றி கழகம் என்பது அடுத்த ஆளுங்கட்சியாக வரக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஆளுமையை பெற்றுவிட்டது. திமுகவை எதிர்கொள்ளக்கூடிய படைபலம் கொண்ட ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் பரிணாமம் அடைந்து விட்டது. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அதை பார்த்துதான் மூத்த பத்திரிகையாளர் இன்று அரசியல் விமர்சகர் ஆகிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்க கட்சியின் மீது அவதூறை அள்ளி இறைக்கிறாரு.
அவர் தான் சொன்னார். தம்பி தம்பி தான் சொல்லுவார் எங்க தலைவரை. தம்பி எம்ஜிஆரை விஞ்சி விட்டார். திமுகவை வீழ்த்தக்கூடிய மிகப்பெரிய ஆற்றல் படைத்த ஒரு வல்லமை தம்பிக்கு தான் இருக்கு. இந்த வயசான காலகட்டத்தில் நான் தம்பிக்கு ஆதரவாக இருக்க வேண்டியது என்னுடைய கடமை என்று ஆதரவாக அவர் தான் பேசினாரே தவிர நாங்க போன் பண்ணி ஐயா எங்க கட்சிக்கு ஆதரவா பேசுங்கன்னு நாங்க சொன்னோமா? யார் ஆதரவா பேசினாரு? ஆனா அதுக்கப்புறம் நீங்க அரசியல் பயிலரங்குக்கு நீங்க எதுக்கு பேசினாரு? அப்போ எங்க மீது நம்பிக்கை வைத்ததுனால தானே பேசினாரு. அப்போ அடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக வரப்போகிறது என்பதை கல யதார்த்தம் உணர்த்தியதால் தானே அவர் பேசினாரு. அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருக்கு நிறைய அனுபவம் இருக்கிறது என்கின்ற அடிப்படையில் பயிலரங்கம் நடத்தப்பட்டது மாநாட்டுக்கு முன்னாடி. அந்த பயிலரங்கத்துல சிறப்பு பேச்சாளர்களை நாங்க தேர்வு பண்றோம். அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, ஐயநாதன் அவர்களை மட்டும்தான் தேர்வு பண்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு. அது தப்பு. 10 பேரை நாங்க தேர்வு பண்றோம். அந்த 10 பேர்ல 5 பேர் தேர்வு வராங்க. அந்த 5 பேர்ல 3 பேர் தேர்வு பண்றோம். அந்த பயிலரங்கத்துல 3 பேர் பேசணும்னு. இவரை போன்று இன்னொரு மூத்த பத்திரிகையாளர் இருக்கார். அவர் பேர் சொல்ல நான் விரும்பல. அன்னைக்கு அவருக்கு வேற ஒரு வேலை இருந்த காரணத்தினால் அவரால் வர முடியல. அந்த அடிப்படையில் ராஜ்மோகன் அவர்களும் ஐயநாதன் அவர்களும் ஒரு விஷயம் இருக்கு என்னன்னா பயிலரங்கத்துக்கு வராங்க. இப்ப அவர் விமர்சிக்கிறார் அப்படின்றதுனால நீங்களே கூப்பிட்டது வந்து ஒரு சாய்ஸா தான் அவரை கூப்பிட்டோம் அப்படின்னு சொல்றது வந்து அந்த அளவுக்கு சரியா இல்ல. அவரு என்ன சொல்றாருன்னா, என்னுடைய அறிவாற்றலை பார்த்து என்னுடைய அறிவு திறமையை பார்த்து தளபதி அவர்களே வந்து என்ன கூப்பிட்டாரு அப்படின்னு. தளபதி எல்லாம் கூப்பிடலங்க. நீங்க சொல்றீங்கல்ல தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவர்கள் எல்லாம் தவறான பாதையில் போறாங்க அப்படின்னு. அந்த தேர்தல் வியூகம் அமைக்கக்கூடியவர்கள் தானே உங்களை தேர்வு பண்ணாங்க. அப்போ உங்களை தேர்வு பண்ணும்போது தேர்தல் வியூகம் குழு இனித்ததா, இப்போது கசக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்வி நான் வைக்கிறேன். என்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, அவர் ஜான் ஆரோக்கியசாமியே கூப்பிடல, விஜய் தான் அவர் மூலமா விஜய் தான் என்னை வந்து கூப்பிட்டாரு அப்படின்னு. தேர்தல் வியூகம் அமைத்து கொடுத்தவர் தான் ஐயநாதன் அவர்களை கூப்பிடுறாங்க. நான் தான் தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி பயிலரங்கம் இருக்கு, உங்களால் வர முடியுமா அப்படின்னு கேட்கின்ற பொழுது அவர் என்ன சொன்னாரு, தம்பிக்காக எங்க கூப்பிட்டாலும் நான் வருவேன். சேலம் மட்டும் இல்லை, நீங்க கன்னியாகுமரியில் நிகழ்ச்சி வச்சாலும் நான் வர்றதுக்கு தயாராக இருக்கிறேன். தம்பிக்காகத்தான் இனி நான் உழைக்க போறேன். எத்தனை நாளைக்கு தான் நான் மூத்த பத்திரிகையாளராகவே இருக்கிறது? தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்து பொறுப்பு வாங்கி கொண்டு, இந்த அழுத்தம் திருத்தமா சொல்றேன், பொறுப்பு வாங்கி கொண்டு கட்சிக்கு வேலை செய்வதற்கு நான் தயாராகி விட்டேன். தம்பி அவர்களை சந்திக்கணும், தம்பி அவர்கள் விரைவாக என்னை சந்தித்து ஒரு பொறுப்பு கொடுக்க சொல்லுங்க, நான் வேலை செய்யறேன் அப்படின்னு ஐயநாதன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. மறுப்பு தெரிவிக்க முடியல. இது வந்து அவர் உங்ககிட்ட தனிப்பட்ட முறையில சொன்னதா இருக்குல்ல, ஒரு லைலமணி அப்படின்ற ஒரு தனிப்பட்ட முறையெல்லாம் கிடையாதுங்க. சென்னையில இருந்து சேலத்துக்கு நான் ஒரு கார்ல கூட்டிட்டு போறேன். அந்த கார்ல நாங்க 4 பேர் பயணம் மேற்கொண்டோம். ஓட்டுநர் இருந்தாரு, நம்மளுடைய அண்ணன் விக்னேஷன் ஒருத்தர் இருந்தார், நான் இருந்தேன், ஐயநாதன் அவர்கள் இருந்தார். அதை திரும்ப திரும்ப அவர் சொல்றாரு, மூத்த பத்திரிகையாளர் இது போதும், இதுக்கப்புறம் நான் கட்சியில இணைந்து பணியாற்ற போறேன் அப்படின்னு சொல்றாரு. உங்க சேனல்ல உட்காந்து இந்த கட்சியில எல்லாம் போய் யாரு சேருவா, இது ஒரு கட்சி அப்படின்னு கேட்கிறாருல. அப்போ நீங்க என்கிட்ட கேட்டது நான் கட்சியில சேர போறேன், பதவி கொடுத்தா நான் வேலை செய்வேன் அப்படின்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? அப்போ பதவி உங்களுக்கு கொடுக்காததுனால் நீங்க கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்களா, அவதூறா செயல்படுறீங்களா? இப்போ நீங்க சொல்றீங்க தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுக்குறவங்க வந்து தவறா இருக்கிறாங்க, தலைவரை சந்திக்க விட மாட்டேன்றாங்க, பேச மாட்டேன்றாங்க அப்படின்னு நீங்க சொல்றீங்க. சென்னையிலிருந்து சேலத்துக்கு உங்களை கூட்டிட்டு போகும்போது இதே ஐயநாதன் அவர்கள் தேர்தல் வியூகம் அமைத்து கொடுப்பவரை என்ன சொல்றாரு, ரொம்ப இனிமையா பேசுறாரு, ரொம்ப இன்டலெக்சுவலா இருக்கிறாரு, வியூகம் அமைச்சு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, மிக பயங்கரமா இருக்கு, மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்துற வகையில வியூகங்கள் இருக்கு, திமுகவே மிரளுது. இது ஐயநாதன் அவர்கள் பயன்படுத்திய வார்த்தை. நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. பல லட்சம் பேர் இந்த வீடியோவை பக்கத்துல வந்து பார்த்ததுக்கு அப்புறம் நிறைய முரண்பாடுகள், மாறுபட்ட முடிவுகள்லாம் பார்த்துட்டு ஒரு அதிருப்தி ஆயிருக்கலாம். என்ன முடிவுகள், என்ன மாறுபாடுகள்? அதான் நான் சொல்றேன். அவர் வந்து ஒரு விஷயம் சொல்றாரு, அதிமுக கூட கூட்டணி போறத ஒரு ஐடியால தான் அவங்க இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக கூட்டணி விஜய் முதல்வர் வேட்பாளர் அளவுக்கு அவங்க வந்து விஜய் கிட்ட சொல்லி வச்சிருக்காங்க அப்படின்னு. ஊழல்ல திமுக அதிமுக ரெண்டுமே நான் ஒன்றாகத்தான் பார்க்கிறேன் அப்படின்னு இருக்கும்போது அதிமுக கூட்டணி வச்சாங்கன்னா நான் எப்படி உங்களுக்கு ஆதரவாலாம் பேச முடியும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாருல, அதற்கு உங்களோட அதிமுகவோடு நாங்க கூட்டணின்னு எந்த இடத்துல சொன்னோம்? எங்க தலைவர் ஏதாவது சொன்னாரா? எங்க கட்சியின் பொதுச் செயலாளர் நாங்க ஏதாவது சொன்னோமா? எங்க கட்சியினுடைய அடுத்த கட்ட தலைவர்கள் ஏதாவது ஒரு இடத்துல நாங்கள் அதிமுகவோடு கூட்டணி வைக்கிறோம், அதிமுகவோடு கூட்டணிக்காக பேசி கொண்டிருக்கிறோம்னு ஏதாவது ஒரு இடத்துல நாங்க சொன்னோமா? அப்ப சொல்லாத ஒன்னை சொன்னது போன்ற நரேட்டிவ் யார் செட் பண்றா? அப்ப நீங்க பத்திரிகையாளரா இல்ல வேற ஏதாவது நான் வார்த்தை சொல்லிடுவேன். அப்போ நீங்க நரேட்டிவ் செட் பண்றீங்களா? பேசாத ஒன்னா பேசினாரு எந்த இடத்துல பேசினாரு? இப்போ நீங்களும் நானும் தனிப்பட்ட முறையில சந்தித்து நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்க தலைவர்கிட்ட யார் ஆலோசனை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்வார். அப்போ திமுக என்கின்ற இந்த ஒரு தீய சக்தியை, மக்கள் விரோத ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்றால் அதற்கு பலரும் கூட்டணிக்கு வருவாங்க. அவர்கள் எல்லாம் கூட்டணியில் வைத்து கொண்டு இவர்களை வீழ்த்தணும் அப்படின்னு பலர் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க.
எங்க வியூகம் அமைச்சு கொடுக்குறாருல, அவர் மட்டும் கிடையாது, பலரும் ஆலோசனை கொடுத்துருப்பாங்க. அந்த ஆலோசனையை அவர் ஏற்றுக்கொண்டு அதே போன்று ஐயநாதன் அவர்களிடம் கேட்டிருப்பாரு. ஏதாவது ஆலோசனை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருப்பாரு. இந்த மாதிரி வியூகங்கள் அமைச்சுக்கிட்டு இருக்கு, இந்த மாதிரிலாம் சொல்றாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். அவர் பேசியது உண்மையா பொய்யாலாம் எனக்கு தெரியாது. அவன் அப்படிப்பட்ட ஒரு கருத்தை எங்க தலைவர் சொல்லுகின்ற பொழுது, ஒரு பத்திரிகையாளரை நீங்க உங்களிடம் நேர்மை இருக்கா, உண்மை இருக்கா, உங்கள்கிட்ட பேசுறாருல, அதை நீங்க எப்படி பொது ஊடகத்துல சொல்லலாம்? இந்த மாதிரி அதிமுகவோடு கூட்டணி வைக்கிற வியூகம் அமைக்கிறாங்க அப்படின்னு நீங்க ஏன் பொய்யா பேசுறீங்க? விஜய் அவர்கள் மேல ஒரு அக்கறையில நான் சொல்றேன். அக்கறையில பேசுற மாதிரி தெரியலையே, இது வைத்தறிச்சல்ல பேசுற மாதிரி எல்லாம் இருக்கு. என்ன வைத்தறிச்சல்? அதாவது அவர் என்ன சொல்றாரு, ஜனவரி 2ஆம் தேதி நான் தளபதி அவர்களை பார்த்தேன், 45 நிமிஷம் பேசினேன் அப்படின்னு சொல்றாருல. உங்க சேனலுக்கு எப்ப பேட்டி கொடுத்தாரு? சமீபத்துல ஒரு 4-5 நாள் இருக்கும். அப்போ ஒரு மாசம் வாயில புண்ணா? ஏன் ஒரு மாசமா நீங்க பேசவே இல்லை? ஜனவரி 3ஆம் தேதி சொல்லியிருக்கலாம்ல, ஜனவரி 4ஆம் தேதி சொல்லியிருக்கலாம்ல. அப்போ யார் சொல்லி எங்களுக்கு எதிராக நீங்க பேசுறீங்கன்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? சரியா தானே பிரதர் நான் சொல்றேன். அப்போ கரெக்டா ராஜ்மோகன் அவர்களுக்கு பதவி அறிவிக்கப்படுது. அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு, பயிலரங்கத்துக்கு நம்ம 2 பேரும் போனோம், ராஜ்மோகன் அவர்களுக்கு கொள்கை பரப்பு செயலாளர் பதவி கொடுத்துட்டாங்க, நம்மளும் தானே போனோம், நமக்கு அப்போ பதவி கொடுக்கலையே அப்படின்ற ஒரு மன உளைச்சல்ல அவர் எங்களுக்கு எதிராக பேசுகிறாரா என்ற ஒரு கேள்வி வருது இல்ல. நீங்க எதிர்பார்த்து தானே இந்த கட்சிக்கு ஆதரவா பேசுனீங்க. அதான் நான் தான் வெளிப்படையா சொல்றேன், நீ எதிர்பார்த்து தான் அந்த கட்சிக்காக பேசுனீங்க. ஏதாவது பதவி கொடுப்பார்கள் என்கின்ற ஒரு எண்ணத்தின் அடிப்படையில தான் நீங்க எங்க கட்சிக்கு ஆதரவாக பேசுனீங்க. அதுக்கு நானே சாட்சி, என்கிட்டே சொல்லியிருக்கீங்க. அப்போ உங்களுக்கு நீ ஏதோ ஒன்று தலைவரை பார்த்து கேட்டிருக்கீங்க, தலைவர் அவர்கள் தர மறுத்திருக்கலாம், இல்லை கொஞ்சம் காலம் காத்திருங்க, காலமும் சூழலும் அமையட்டும், அதன் பிறகு பார்த்துக்கலாம் என்று எங்கள் தலைவர் அவர்கள் சொல்லியிருக்கலாம். அதை பொறுத்து கொள்ள முடியாமல் உடனே நீங்கள் எங்கள் கட்சிக்கு எதிராக அவதூறு பரப்புறீங்க, கார்பரேட் அப்படின்றீங்க. அதாவது இது டெக்னாலஜி யுகம், தொழில்நுட்ப காலகட்டம். எல்லா கட்சியிலுமே தேர்தல் வியூகம் அமைச்சு கொடுக்கின்ற ஒரு குழு இருக்கிறது. திமுகவில் இருக்குது, அதிமுகவில் இருக்குது, பிஜேபியில் இருக்குது, காங்கிரஸில் இருக்குது, ஆம் ஆத்மியில் இருக்குது, விடுதலை சிறுத்தை கட்சிகளில் இருந்தது. இது போன்ற எல்லா கட்சிகள் எதுக்குன்னா மக்கள் அரசியல் விழிப்புணர்வு இல்லாமல் இருக்கிறாங்க, அரசியல் ஆர்வம் குறைந்து கொண்டே வருது. அப்போ அந்த ஆர்வத்தை தூண்டுவதற்காக தகவல் தொழில்நுட்பம் மூலமாக அந்த மக்களிடம் அரசியல் தொடர்பாக ஒரு பரப்புரை செய்வது, எங்களுடைய கொள்கை கோட்பாடுகளை தொழில்நுட்பம் மூலமாக பரப்புவது, இது போன்ற எல்லா கட்சியிலும் செய்யறது தான். 75 ஆண்டுகால பவள விழா கொண்டாடிய திமுக கட்சி அண்ணா அவர்கள் திண்ணை பிரச்சாரம் செஞ்சாங்க. திண்ணையில் உட்கார்ந்து கொண்டு கட்சியினுடைய கொள்கை கோட்பாடுகளை பிரச்சாரம் செய்த திமுக வெற்றி பெறுவதற்கே பிரசாந்த் கிஷோர் தேவைப்படுறாரு. நான் இந்த கேள்வி அவர்கிட்ட கேட்டேன். டிஎம்கே, ஏடிஎம்கே, இந்திய அளவுல எல்லா கட்சிகளையும் சொல்லி கேட்டபோது அவர் என்ன சொன்னார்னா, மற்ற இடத்துல அவங்க ஒரு பார்ட்டா இருக்காங்க, இங்க வியூக வகுப்பாளர்கள் தான் முதன்மை சக்தியா இருக்காங்க, அவங்க தான் தலைமையே டிசைட் பண்றாங்க, தலைமை எடுக்கிற முடிவுகளை டிசைட் பண்றாங்க, அறிக்கை முதற்கொண்டு அவங்க தான் தயார் பண்ணி கொடுக்குறாங்கன்ற அளவுக்கு சொல்றாங்க. அது ஒரு பொய்யான குற்றச்சாட்டுங்க. அதாவது வியூகம் அமைச்சு கொடுப்பவர்கள் எங்க கட்சிக்கு உதவியா இருக்கிறாங்க, எங்க தலைவருக்கு உதவியா இருக்கிறாங்க, அவ்வளவுதானே தவிர வியூகம் அமைச்சு கொடுக்கிறவர் தான் கட்சிக்கு முதன்மையானவர்லாம் கிடையாது. எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதன்மையானவர், அவர் தான் பிரைமரி ஃபோர்ஸ், முதன்மை சக்தி. எங்க தலைவர் தளபதி அவர்களை நம்பிதான் நாங்க அந்த கட்சியில இணைந்தோம், அந்த கட்சிக்காக வேலை செய்யறோமே தவிர வியூகம் அமைச்சு கொடுக்க போறவர் நம்பியா நாங்க கட்சியில சேர்ந்தோம்? ஜான் ஆரோக்கியசாமி நம்பியா நாங்க கட்சியில சேர்ந்தோம், இல்ல ஆதவ் அர்ஜுனா அவர்களை நம்பி நாங்க கட்சியில சேர்ந்தோமா? தலைவர் தளபதி என்கின்ற ஒரு ஒற்றை முகத்திற்காக, தலைவர் அவர்களுக்காகவே நாங்க கட்சியில சேர்ந்து கட்சிக்காக உழைத்து கொண்டிருக்கோம். இவங்க கட்சிக்கு ஒரு உதவியா இருக்கிறாங்க. நாங்க எப்படி உதவியா இருக்கிறோமோ அதே போன்று உதவியாக இருக்கக்கூடியவர்கள் தான் அந்த வியூகம் அமைச்சு கொடுக்குறவங்க. அந்த அடிப்படையில தான் பார்க்கணுமே தவிர இவங்க எந்த இடத்துல கட்சிக்கு இடையூறா இருந்தாங்க சொல்லுங்க? இல்ல, வந்த உடனே உங்களுக்கு ரொம்ப முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்படுது ஆதவ் அர்ஜுனாவுக்கும் நிர்மல்குமாருக்கும். நிர்மல்குமார் RSS பாஜக பின்புலத்துல இருந்து வந்தவர், ஆதவ் அர்ஜுனா விடுதலை சிறுத்தைகளே இந்த மாதிரி கருத்து முரண்பாடுகள் இப்படி வந்தது. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, மார்ட்டினை குறிப்பிட்டு சொல்றாரு, இவங்களுக்குலாம் ஒரு நோக்கம் இருக்கும், இது விஜய்க்கு தெரியாம இருக்கு அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன்வைக்கிறார். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்குங்க, நம்ம அந்த கருத்துக்குள்ளெல்லாம் போக வேண்டியது கிடையாது. அவர்களுடைய பணி என்ன, ஆதவ் அர்ஜுனா அவர்களுடைய பணி என்ன, நிர்மல்குமார் அவர்களுடைய பணி என்ன, அவர்கள் துறையில் மிக இன்டலெக்சுவலா இருக்கிறாங்க, திறமையாக பணியாற்றி இருக்கிறாங்க. அதாவது அவர்கள் போன வழி தவறாக இருந்ததால் தான் தவறை உணர்ந்து கொண்டு ஒரு சரியான பாதையில் பயணிக்க வேண்டும் என்று எங்க கட்சிக்கு வந்திருக்கிறாங்க. நம்ம கட்சி என்பது ஜனநாயக கட்சி, ஜனநாயக ரீதியாக எல்லோரையும் அணுகக்கூடிய ஒரு கட்சி. விசிகா தவறான பாதைன்றீங்களா? அது ஆதவ் அர்ஜுனா தானே விசிகா விட்டு வெளில வந்தாரு, விசிகா அவரை நீக்கல, சரிங்களா? அதான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எண்ண ஓட்டம் இருக்குங்க. அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க, ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு மாற்று சக்தியாக தமிழக வெற்றி கழகம் வர்றதுனால அதை ஆளுங்கட்சியாக அமர்த்தக்கூடிய வகையில் நம்மளுடைய உழைப்புகள் இருக்க வேண்டும் என்று அவங்க எல்லாம் வராங்க. அந்த அடிப்படையில் தான் அவர்கள் இணைக்கப்படுறாங்களே தவிர
ஐயநாதன் அவர்கள் வந்து கட்சிக்கு ஆதரவாக பேசுகின்ற பொழுது எங்களுடைய தோழர்கள் வந்து கைத்தட்டி வரவேற்றாங்க. அவருடைய பேசிய காணொலியை கட் பண்ணி சமூக வலைதளத்துல பரப்புகின்ற பொழுது ஐயநாதன் அவர்களுக்கு சந்தோஷமா இருந்துச்சா? அப்போ கட்சிக்கு அவர் மட்டும் தான் ஆதரவா பேசணுமா? அவர் மட்டும் தான் கட்சிக்கு வரணுமா? வேற யாரும் வரக்கூடாதா? அப்போ உங்களுக்கு புரியுது அவருடைய கோவம் என்னன்னு தெரியுதா? எல்லா அட்வைஸும் ஐயநாதன் கிட்ட தான் கேட்கணும். கட்சிக்கு வந்து எல்லாமே ஐயநாதன் தான் முடிவெடுக்கணுன்ற மனநிலைக்கு அவர் இருக்கிறார். யார் முதல்ல? ஐயநாதன் முதல்ல. நாங்கன்னு பேசுறாருல, யார் முதல்ல? நீங்க கட்சியில உறுப்பினரா? கட்சியில உங்களுக்கு ஏதாவது பொறுப்பு கொடுத்து நான் பேசலாம் நாங்கள்னு. நான் கட்சியில உறுப்பினராக இருக்கிறேன், கட்சிக்காக 2 ஆண்டுகள் பேசியிருக்கிறேன், எனக்கு கொள்கை பொறுப்பு இணைச் செயலாளர் பொறுப்பு கொடுத்துருக்காங்க, நான் பேசலாம். நாங்க எதுவும் பண்ண மாட்டோம், நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், நாங்க அதிமுகவோடு பேசல, நாங்க முற்றுகையிடுவோம், நாங்க போராட்டம் பண்ணுவோம்னு நாங்க என்று சொந்தம் கொண்டாடுவதற்கு நீங்கள் யார்? அந்த அதிகாரம் யார் உங்களுக்கு கொடுத்தா? நீங்க ஒரு பத்திரிகையாளர் தானே. பத்திரிகையாளருக்கு என்ன வேலை? கட்சி கொள்கை எப்படி இருக்கு, கோட்பாடுகள் எப்படி இருக்கு, கட்சியினுடைய செயல் திட்டம் எப்படி இருக்கு, கட்சி மக்களிடம் எவ்வளவு நன்மதிப்பை பெற்றிருக்கு என்பதை பார்ப்பதுதான் பத்திரிகையாளருடைய வேலையை தவிர, நான் சொல்றத தளபதி அவர்கள் கேட்கணும், நான் சொல்றத கட்சி கேட்கணும், நான் சொல்ற மாதிரி அவங்க போராட்டம் பண்ணணும் அப்படின்னா நீங்க அப்ப பத்திரிகையாளரா இல்ல ஏதாவது ஒரு அஜெண்டாவோடு எங்க கட்சிக்குள்ள வந்து வேலை செய்யணும்? ஆதரவாளர் அவர். ஆதரவாளர் மாதிரியே கிடையாதுங்க. எல்லாத்தையும் எங்க தலைவர் முடிவு பண்ணுவாருங்க. தலைவருக்காக கட்சிங்க அது. அவர் வந்து ஒரு நோக்கத்தை உருவாக்கி வர்றாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்த வேணான்னு சொல்லிட்டு வருகின்ற பொழுது அவருக்கு தெரியாதா? அங்குலம் அங்குலமாக கட்சியை வளர்த்து வர்றாரு. 1 கோடியை நெருங்கக்கூடிய வகையில் கட்சியில் உறுப்பினர் சேர்க்கை நடந்து கொண்டிருக்கு. லட்சக்கணக்கான பேர் கட்சியில இணைகிறாங்க. மாற்று கட்சியை சார்ந்த பல பேர் எங்க கட்சிக்கு வருவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்போ ஒவ்வொன்றும் பக்குவமாக மிகவும் கட்டமைப்போடு வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. மாவட்ட செயலாளர் நியமனம் நடந்து கொண்டிருக்கு, மாநில பொறுப்பாளர்கள் நியமனம் நடந்து கொண்டிருக்கு, உள்கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது நீங்க அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்றதுக்கு நீங்க யாருன்னு தான் நாங்க கேட்கிறோம். எங்க தலைவர் தான் எல்லாம் சரியா பண்ணிட்டு தானே இருக்கிறாரு. மாநாட்டில் என்ன சொன்னாரோ அதை அப்படியே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்காரு. கட்சி அறிவிக்கின்ற பொழுது 3 பக்க அறிக்கையை வெளியிட்டாரு. எனக்கு இன்னொரு படம் இருக்கு, அந்த படப்பிடிப்பு முடிந்த பிறகு நேரடியாக மக்களை சந்திக்க போறேன், நேரடி அரசியலுக்கு வர போறேன், அந்த இடைப்பட்ட காலத்தில் எங்க தோழர்களை அரசியல் மயப்படுத்துவேன், பக்குவப்படுத்துவேன் அப்படின்னு சொன்ன அதே போன்ற அரசியல் மயப்படுத்தியிருக்கிறாரு. கட்சியில வந்து மாவட்ட செயலாளர்களை நியமித்தவுடன் எல்லாரும் எங்க போறாங்க? அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுறாங்க, பெரியார் சிலைக்கு மாலை போடுறாங்க, காமராஜர் சிலைக்கு மாலை போடுறாங்க, வேலுநாச்சியாளுக்கு மாலை போடுறாங்க, அஞ்சலி அம்மாளுக்கு மாலை போடுறாங்க, வணங்குறாங்க, உறுதிமொழி ஏற்கிறாங்க, இந்த மண் சார்ந்து போராடுறாங்க, இந்த மண்ணுக்காக குரல் கொடுக்குறாங்க. இதுதானே அரசியல் மயப்படுத்துறது. அந்த வேலையை எங்க தலைவர் செஞ்சு கொண்டிருக்காரு. எல்லா வேலைகளும் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது ஐயநாதன் அவர்கள் வந்து அதை பண்ணு இதை பண்ணுன்னு எதுக்கு நீங்க சொல்லணும்? லயலமணி அவர்கள் ஐயநாதன் யார்? அவர் வந்து பத்திரிகையாளர் தானே அப்படிலாம் சொல்றீங்க. ஐயநாதன் ஐயா அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜய் வந்து உங்களை மாதிரியான ஆட்கள், நல்ல அனுபவம் வாய்ந்த ஆட்கள் எங்க கூட இருக்கிறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, எங்களுக்காக நீங்க வந்திருக்கிறது ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குன்னு சொல்லியிருக்காருன்னு ஐயநாதன் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நீங்க தான் யாருன்னு கேக்குறீங்க. பட் விஜய்க்கு அவர் மேல மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறதா? எங்க தலைவருக்கும் மரியாதை இருக்கு, எங்களுக்கும் ஐயநாதன் அவர்கள் மீது மரியாதை இருக்கு, எங்க கட்சி நலன் மீது அக்கறை கொள்ற எல்லோருக்கும் மரியாதை உண்டு. ஆனா நீங்க வந்து வெளியில வந்து கட்சிக்கு எதிராக பேசுகின்ற பொழுது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் எதிர்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. நான் கட்சியில பொறுப்புல இருக்கேன், கொள்கை பரப்பு இணைச் செயலாளர்ன்ற ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க. நீங்க வெளியில உட்காந்து கட்சியை வந்து கார்பரேட் கட்சி, இந்த கட்சி ஒழுங்கா செயல்படல, இவ வந்து சருப்பு விளம்பரம் பண்ற மாதிரி விளம்பரப்படுத்துறாங்க அப்படின்னு நீங்க தானே சொன்னீங்க. இதே ஐயநாதன் சொன்னாரா இல்லையா? கல்ட்டுன்ற வார்த்தையை பயன்படுத்திருக்கிறாரு. மிகப்பெரிய கரிஸ்மேட்டிக் லீடர் தளபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பி மாதிரி எங்க தலைவர் அவர் தம்பி தம்பின்னு சொல்லுவாரு. தம்பி மிஞ்சிட்டாப்ல, தம்பி எங்கேயோ போயிட்டாப்ல. தம்பி மாதிரி ஒரு நபர் இனி தமிழ்நாட்டில் இருக்க போறதே கிடையாது. திமுக என்கின்ற ஒரு கட்சியை என் தம்பியால தான் வீழ்த்த முடியும். வார்த்தைக்கு வார்த்தை தம்பி தம்பி, தமிழ்நாட்டின் அடையாளம், தமிழ்நாட்டின் பொக்கிஷம், பேசின வாய் தானங்க இது. அவ்வளோத்தையும் நீ பேசிட்டு இப்ப வெளியில வந்துட்டு கார்பரேட் அரசியல் பண்றாங்க, அவரை மையப்படுத்தியே இருக்குதுன்னு. அப்ப நீங்க எதற்கு பேசுறீங்க? அப்போ சுய லாபத்திற்காக பேசுறீங்களா? ஒரு கேள்விகள் அவர் முன்வைக்கிறார்ல, பெரியாரை திரு சீமான் அவர்கள் கடுமையா விமர்சிக்கிறாரு. கொள்கை தலைவரா நீங்க அறிவிச்சிருக்கீங்க. அம்பேத்கர் குறித்து அமித்ஷா சொல்லும் போது உடனடியாக வந்து அறிக்கை வருது. ஆனா பெரியார் விஷயத்துல சீமானுக்கு எதிராக ஒரு அறிக்கையோ, விஜய் பேர்ல இல்லைன்னா கூட ஒரு பொதுச் செயலாளர் பேர்ல கூட ஒரு அறிக்கை வரலாம். இல்லைன்னா பல்வேறு இடங்கள்ல இந்த மாதிரி ஏதாவது கருத்துக்கள் வந்துட்டாலே எங்கேயாவது லயலோமணி வந்து ரொம்ப காரசாரமா விமர்சிப்பாரு, கட்சியில அறிக்கை வரலைன்னா கூட. அப்படி கூட நாங்க எதையுமே பெருசா பார்க்க முடியல. அண்ணன் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து தரக்குறைவாக பேசுகின்ற பொழுது எங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் எல்லோரும் கண்டித்து பேசியிருக்கிறோம். சீமான் அவர்கள் பேசியது தவறு, இறந்து போன தலைவர்களை பத்தி தவறா பேசாதீங்க, சமூக நீதிக்காக, சமத்துவத்திற்காக, பெண் உரிமைக்காக, கல்வி உரிமைக்காக போராடிய ஒரு மாபெரும் தலைவர், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார், எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எங்க கட்சியினுடைய ஒரு கொள்கை தலைவர் தான்.
எங்க தலைவர் அவர்கள் தான் பேசணும் அப்படின்லாம் கிடையாது. பொதுச் செயலாளர் ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கலாம்ல. நாங்க தான் பேசிட்டு இருக்கோமே, எங்க கட்சியினுடைய எல்லா தோழர்களும் பேசிட்டு இருக்கோமே, எல்லாவற்றிற்கும் தலைவர் பேசணும், தலைவர் பேசணும். எங்க தலைவர் அடுத்த தலைவர்களை உருவாக்குறாருல, கட்சிக்குள் அடுத்த தளபதிகளை உருவாக்குறாருல, 2ஆம் கட்ட தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்காருல. இப்ப நான் வந்து அண்ணன் சீமான் அவர்களுக்கு எதிராக பேசினேன், நீங்க பேசியது தவறுன்னு கண்டித்தேன். எங்க தலைவர் சொல்லாம நான் பேசியிருப்பேனா? எங்க பொதுச் செயலாளர் சொல்லாம நான் பேசியிருப்பேனா? அப்ப எல்லாரும் எங்களை வந்து தயார்படுத்துறாங்க, எங்களை அரசியல் மயப்படுத்துறாங்க. அந்த 3 பக்க அறிக்கையில என்ன சொன்னாரோ அது அப்படியே எங்க தோழர்களை நான் அரசியல் படுத்துவேன்னு சொன்னார்ல, அரசியல் படுத்தினாரு. நான் அண்ணன் சீமான் அவர்களை கண்டித்தேன், பெரியார் குறித்து அப்படி பேசாதீங்க, தவறு அப்படின்னு நான் பேசினேன்ல. இந்த 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 பதிலடி போதுமே, எல்லாவற்றிற்கும் தலைவர் சொல்லணும்னு நீங்க விரும்பினீங்க. அதே போன்று பிப்ரவரி 2ஆம் தேதி 2ஆம் ஆண்டு துவக்க விழால தந்தை பெரியார் அவர்களுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார்ல, அதுதான் பெரியார் குறித்து தரைக்குறைவா பேசியவர்களுக்கு எங்க தலைவர் கொடுத்த பதிலடி. நீங்க சேற்றை வாரி வீசுறீங்க பெரியார் மீது, நான் வந்து பூமாலையை தூவி அவரை நான் வணங்குறேன், அவரை மதிக்கிறேன், அவர் தமிழ்நாட்டின் அடையாளம், சமூக நீதியின் அடையாளம், எங்க கட்சியினுடைய கொள்கை தலைவர்னு வணக்கம் வைக்கிறார்ல, மரியாதை செலுத்துறாருல, அதுதான் பெரியார் குறித்து தரைக்குறைவாக பேசியவர்களுக்கு எங்க தலைவர் கொடுத்த பதிலடி, சாட்டையடி, சவுக்கடி என்பதை நான் தெரிவித்துக் கொள்றேன். அடுத்ததா வந்து பரந்தூருக்கு விஜய் வந்து போனாரு, அரிட்டாப்பட்டிக்கு வந்து ஒரு அறிக்கை வந்து கொடுக்க சொல்லியிருந்தேன். ஆனா அது குறித்து வந்து அவங்க பெருசா கண்டுக்கல அப்படின்ற விஷயங்களை முன்வைக்கிறாங்க. அதாவது அரிட்டாப்பட்டிக்கு எங்க கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் போராட்ட களத்துல இருக்கிறார், எங்க கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகம் போராட்ட களத்துல இருக்குது, எங்களுடைய தோழர்கள் அந்த மதுரை மக்களோடு போராட்ட களத்திலிருந்து போராடினார்கள். அங்க வந்து கண்டிப்பாக சுரங்கம் வராது என்பது எல்லோருக்கும் தெரியும். மக்கள் தன்னெழுச்சியான ஒரு போராட்டம், ஒன்றிய அரசே பயந்து பின்வாங்கி விட்டது. ஆனா பரந்தூர் என்பது 90% வேலைகள்லாம் முடிஞ்சிருச்சு. இப்ப நிலத்தை கையகப்படுத்தக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அப்ப அதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்றால் எங்க தலைவர் அவர்கள் நேரடியாக அந்த மக்கள் விவசாயிகளை சந்திக்கிறார். நான் உங்க பக்கம் நிற்கிறேன், உங்க பாதம் தொட்டு நான் வணங்குறேன், என்றும் உங்களுக்கு நான் துணை நிற்பேன், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்வதற்கு நான் தயார் என்று எங்க தலைவர் அவர்கள் அந்த மக்களை சந்தித்து அந்த மக்களுக்கு ஒரு ஊக்கப்படுத்தியிருக்கிறார், ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் அரிட்டாப்பட்டிக்கு நேர் எதிராலாம் கிடையாது. அரிட்டாப்பட்டி போராட்ட களத்திலும் எங்களுடைய தோழர்கள் இருந்தாங்க, பரந்தூர் போராட்ட களத்திலும் எங்களுடைய தோழர்கள் இருந்தாங்க, வேங்கவயல் போராட்ட களத்திலும் எங்களுடைய தோழர்கள் இருக்கிறாங்க. வேங்கவயலுக்கும் எங்க தலைவர் அவர்கள் செல்ல இருக்கிறார், அந்த மலம் கலந்த தண்ணீரை குடித்த மக்களை பார்க்க இருக்கிறார். நான் உங்களின் பக்கம் நிற்கிறேன், உங்களுக்கு துணை நிற்பேன், உங்களுக்கு உண்மையான நீதி கிடைப்பதற்கு நான் உழைப்பேன் என்று எங்க தலைவர் அவர்கள் பேச இருக்கிறார். போற போக்க பார்த்தா அந்த ஊர்ல தொட்டியே இல்லை அப்படின்னு கூட சொல்லிடுவாங்க. புரியுதுங்களா? தண்ணீரை குடிக்காமையா அந்த மக்கள் எல்லாரும் மருத்துவமனையில படுத்து கிடந்தாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் என்ன சொன்னாங்க, தண்ணீர்ல ஏதோ கலந்துருக்கு, அதை குடிச்சனால தான் உங்களுக்கு உடம்பு சரியில்லாம போச்சுன்னா டாக்டர் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்களா? அப்ப அது பொய்யா? அப்ப அந்த தொட்டியில மலம் கலந்தது பொய்யா? அந்த தண்ணியை குடிச்சது பொய்யா? அப்ப இவங்களுடைய விசாரணை போற போக்க பார்த்தா வேங்கவயலுன்ற ஒரு கிராமமே இல்லைங்க அப்படின்னு சொன்னாலும் சொல்லிடுவாங்க போல. அப்படிதான் போகுது. அதாவது இப்போ நாங்களும் சொல்லியிருக்கோம், மறு விசாரணை வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். திமுக கூட்டணி கட்சியை சார்ந்தவர்கள் வந்து சிபிஐ வேணும்னு கேட்கறாங்க. விசிக சிபிஐ கேட்கறது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ கேட்கறது, காங்கிரஸ் வந்து மறு விசாரணை வேண்டும் என்று கேட்கிறது, தமிழக வெற்றி கழகமும் மறு விசாரணை வேண்டும் என்று நம்ம கேட்கிறோம். முறையாக விசாரிங்க. அதாவது அந்த மக்களே வந்து மலத்தை கலந்து அந்த தண்ணியை குடிப்பாங்களா? ஒரு மனிதாபிமானத்தோடு நம்ம யோசிக்கணும். அது எப்படி இருக்கும்? பழிவாங்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டாங்க அப்படின்னா, அப்ப பழிவாங்க நடவடிக்கைனா அவங்க தொட்டியில தானே போய் மலத்தை கலந்துருப்பாங்க, இவங்க தொட்டியில கலந்து எப்படி தண்ணி குடிப்பாங்க? அதனால மறு விசாரணை வேண்டும் என்று சொல்றேன். எங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுறாங்களோ அந்த பாதிக்கப்பட்ட மக்களின் பக்கம் நிற்கக்கூடியவர் தான் எங்களுடைய தளபதி அவர்கள். 15 ஆண்டுகளாக அவர் அப்படிதான் இருந்திருக்கிறாரு. ஜல்லிக்கட்டு போராட்டமா பீட்டா பக்கம் நிக்கல, அங்கு போராடிய இளைஞர்கள் பக்கம் நின்னாரு. நீட்டு பக்கம் நிக்கல, அனிதாவின் பக்கம் நின்றவர். இது போன்று சமூக நீதி களத்தில் சமூக நீதியின் பக்கம் நின்றவர் எங்களுடைய தளபதி அவர்கள். அப்படி இருக்கின்ற பொழுது நான் வந்து குறுஞ்செய்தி அனுப்புனேன், நான் மெயில் பண்ணேன், இதை பண்ணுங்க அதை பண்ணுங்கன்னு நான் சொன்னேன், எதையுமே அவர் கேட்கல அப்படின்னா ஏன் கேட்கணும்ன்றேன். கொஞ்சம் முன்னாடி திரு லைலமணி அவர்கள் தான் நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்க, என்னன்னா சொல்றவங்க கிட்ட வந்து நம்ம கேட்கலாம், சீமான் வந்து நம்ம என்ன சொன்னாலும் சீமான் அண்ணன் வந்து கேட்க மாட்டாரு, அதனால நாங்க அதை சொல்லலை அப்படின்றீங்க. இத திரு விஜய் அவர்களுக்கும் பொருந்தும் தானே? அவர் ஒரு மூத்த பத்திரிகையாளர் தான். மூத்த பத்திரிகையாளர்னா கட்சி இப்படி செயல்படணும், கட்சி அப்படி செயல்படணும், நீங்க இவங்களோட தான் கூட்டணி வைக்கணும், இவங்களோட கூட்டணி வைக்க கூடாதுன்னு பத்திரிகை தர்மத்தில் இருக்கா? பத்திரிகை தர்மம்னா என்ன? முதல்ல பத்திரிகையாளர்னா முதல்ல என்ன? ஒரு கட்சி உள் விவகாரத்தில் தலையிடுவதா பத்திரிகை? நீங்க பத்திரிகையாளரா இல்லாமல் அரசியல் புரோக்கராக செயல்படுகிறீர்களா என்ற ஒரு சந்தேகம் எனக்கு ஏற்படுகிறது. இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி மட்டும் திரு லைலமணி, என்னன்னா அவர் பத்திரிகையாளராக மட்டும் இருந்து பேசி அது ஒரு பக்கம் இருந்தாலும், நீங்க உங்க பயிலரங்கு கூப்பிட்டு பேச வச்சது அது மட்டும் இருந்தாலுமே கூட, அவர் பல்வேறு இடங்கள்ல பேசும்போது இப்ப நீங்க உடனடியாக நீங்க எங்க கட்சி சார்ந்த ஆதரவு அப்படின்ற தளத்துல அப்படி நீங்க பேச வேண்டாம் அப்படின்னு கூட நீங்க சொல்லியிருக்கலாம். நான் சொன்னேனே.
அவர் சொல்றாருல, தனிப்பட்ட முறையில சொன்னீங்களா? போன் பண்ணி சொன்னாங்க. அவர் சொன்னார்ல, என்ன சொன்னீங்க? உங்க நேர்காணல்ல அவர் என்ன சொல்றாரு, இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து இப்படியே பேசுனீங்கன்னா உங்கள் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்துருவோம். ஜான் சொன்னாருன்னு சொன்னாங்க. நான் தான் போன் பண்ணி சொன்னேன். நான் ஐயா கிட்ட என்ன சொல்றேன்னா, ஐயா நீங்க பத்திரிக்கையாளராகவே பேசுங்க ஐயா, நீங்க மூத்த பத்திரிக்கையாளர்னு உங்களுக்கு ஒரு அடையாளம் இருக்கு. அந்த பத்திரிக்கையாளர் அடிப்படையில எங்க மீது விமர்சனம் இருந்தா விமர்சனத்தை முன்வைங்க. நாங்க சரியா போனோம்னா நீங்க அந்த சரியான கருத்துக்களை சொல்லுங்க. நீங்க எல்லா இடத்துலயும் போயிட்டு நாங்க வந்து கூட்டணியை உருவாக்க போறோம், நாங்க அதிமுகவோட கூட்டணி இல்ல, நாங்க செயல்படுறோம் நீங்க சொல்லாதீங்க. உங்களை வந்து மூத்த பத்திரிகையாளர் என்கின்ற அடிப்படையில தான் நாங்க பயிலரங்கத்துக்கு கூப்பிட்டோம். நீங்க எங்க கட்சியை சார்ந்தவர்னு நாங்க கூப்பிடவே கிடையாது. அதனால நீங்க மூத்த பத்திரிகையாளர் என்கின்ற அடையாளத்தோடு எங்க கட்சிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ உங்களுக்கு என்ன கருத்துக்கள் தோன்றுதோ அதை நீங்க பேசுங்க அப்படி சொல்லுகின்ற பொழுது அவர் என்ன சொல்றாரு, அப்பதான் அவர் என்கிட்ட சொல்றாரு, என்ன சொல்றாரு, நான் எத்தனை நாளைக்கு பத்திரிகையாளரா பேசுறது, அப்ப நான் எப்ப கட்சிக்காரனா மாறுறது அப்படிங்கும் போது, பத்திரிகையாளரா பேசுவதாக இருந்தா பேசுங்க, கட்சிக்காரராக மாறி பேசுவதாக இருந்தால் நீங்க பேச வேணாம். தமிழக வெற்றி கழகத்துல ஒரு உறுப்பினரா கூட வர முடியாத அளவுக்கு அவர் ஒன்றும் பெரிய பொதுவெளியில அவர் மேல அப்படி ஒரு விமர்சனங்களோ எதுவும் நான் என்ன கிடையாது. சொல்றேன்னா, நீங்க அப்ப உறுப்பினரா இணைந்து விட்டு எங்களுக்கு ஆதரவா பேசிருக்க வேண்டியதான். நீங்க உறுப்பினராகவும் சேரல, சரிங்களா? உறுப்பினரா சேராம நாங்கன்னு பேசுறீங்க. உறுப்பினர் அட்டை இருக்கா உங்ககிட்ட? முதல்ல உறுப்பினர், நான் வந்து வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராக இணைஞ்சிட்டேன், இதுக்கப்புறம் நான் கட்சிக்கு பேசுறேன் அப்படின்னு நீங்க பேசுங்க. நீங்க கட்சியிலையும் இணையல, கட்சிக்காக எதுவும் பண்ணல, திடீர்னு வந்துட்டு நான் சொல்றத உங்க கட்சி கேட்கணும், நான் சொல்றத உங்க தலைவர் கேட்கணும், உடனடியா போயிட்டு சாலையை மறிச்சு போராட்டம் பண்ணணும், அண்ணா யூனிவர்சிட்டியை முற்றுகையிடணும், நடைமுறையில் இது சாத்தியமாங்க? களத்துல நிற்கணும்னு சொல்றாரோ? களத்துல தான் நான் நிக்கிறமேங்க. எங்க தோழர்களை அரசியல் மையப்படுத்தி எல்லா இடங்கள்லயும் போராட வைக்கிறாரு. அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனை வருகின்ற பொழுது துண்டறிக்கை கொடுத்து மக்களிடம் விநியோகம் பண்ணுகின்ற பொழுது இந்த எவ்வளவு அடக்குமுறை இருந்தது, இந்த மக்கள் விரோத அரசு எவ்வளவு நெருக்கடியை கொடுத்தது, எவ்வளவு சித்திரவதைக்கு உள்ளாக்கியதெல்லாம் நம்ம கண்கூடாக அதெல்லாம் அனுமதி வாங்கி கொடுக்கறது அப்படி ஒரு சூழலும் இருக்குல்ல. ஒரு கூட்டம் வரும், ஏங்க நிறைய பேர் கூடுவீங்க, ஒரு பொது இடத்துல கூடும் போது ஒரே இடத்துல இருந்து கொடுத்தாதாங்க பிரச்சனை. நாங்க எல்லா இடத்துலயும் தானே கொடுக்குறோம். துண்டறிக்கை கொடுப்பதற்கு எத்தனை கட்சிங்க அனுமதி வாங்கியிருக்கு நீங்க சொல்லுங்க? எத்தனை கட்சி அனுமதி வாங்கி கொடுக்குறாங்க? எல்லாமே ஒரு பேனர் வைக்கணுமா, எங்களை தான் நீங்க நெருக்கடி கொடுக்குறீங்க. ஒரு போஸ்ட் ஓட்டணுமா, எங்களை நெருக்கடி கொடுக்குறீங்க. கொடியேற்றணுமா, எங்களை நெருக்கடி கொடுக்குறீங்க. திமுக கட்சிக்கு கொடுக்குமா காவல்துறை? இல்ல அதிமுக கொடுக்குமா? இல்ல மற்ற கட்சிகளுக்கு நீங்க கொடுப்பீங்களா? அப்ப தமிழக வெற்றி கழகம்னா உங்களுக்கு வந்து கேப்பாரற்ற ஒரு கட்சியா? பொது வாழ்க்கை என்று வந்து விட்டால் விமர்சனங்கள் வரும், அடக்குமுறைகள் வரும், ஒடுக்குமுறைகள் வரும், எல்லாமே வரும். அது எல்லாம் எதிர்கொள்வதற்காகத்தான் போர்படை தளபதிகளாக, தளபதியின் சிங்க தோழர்களாக நாங்க இருக்கிறோம். அதனால எல்லாவற்றையும் நாங்க எதிர்கொள்றோம். சட்டத்தை மீறி எங்க தலைவர் செயல்பட்டார்னா தமிழ்நாடு தாங்காதுங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏற்படுங்க, சாலைகள் நிரம்பி போராட்டம் வருங்க, பேருந்து மறிக்கப்படும். ஐயநாதன் அவர்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? அவருடைய எதிர்பார்ப்பை எல்லாம் நிறைவேற்ற முடியாதுங்க. அவருக்காக ஐயநாதனுக்காக கட்சி ஆரம்பிச்சாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் எங்களுடைய தோழர்களுக்காகவும் தளபதியினுடைய நண்பா நண்பிகளுக்காகவும் தலைவர் அவர்கள் தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு கட்சியை உருவாக்கி இருக்கிறாரு. ஐயநாதன் அவர்களுக்காக கட்சி உருவாக்கல. ஒரு ஐயநாதன் இல்ல, 1000 ஐயநாதன்கள் எங்களுக்கு எதிராக பேசுவாங்க தான். ஆனா அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது வந்து அவர் எதிர்பார்ப்பு, அப்படி அதுக்குள்ள நான் போகல. ஒருவேளை உங்க கட்சிக்கு ஒரு இப்ப நீங்க நம்ம பல கட்சிகள்ல பார்த்திருப்போம், ஒரு பொதுவான ஆட்கள் கட்சியில சேர்றது, ஒரு பொறுப்புக்கு வர்றது அப்படின்னு எல்லா கட்சியிலுமே நம்ம பார்த்திருப்போம். இப்ப நீங்க சொன்ன மாதிரி நாம் தமிழர்லயுமே ஐயநாதன்ல ஆரம்பிச்சு பல சமூகம் சார்ந்து போராடினவங்க பொதுவான ஆட்கள் சேர்றது வந்து இயல்பு தானே. ஒருவேளை அப்படியே அவரை சேர்த்துக்கிட்டு அவருக்கு ஏதோ ஒரு பொறுப்பு கொடுக்கறதுல தாவேக்காக்கு என்ன மாதிரியான தயக்கங்கள் இருக்கு? இது அவர் எதிர்பார்ப்பு இல்லை, நான் பொதுவாக எதுவும் கிடையாதுங்க. கட்சி அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கு. கட்சிக்காக, தலைவருக்காக, ரசிகர் மன்றமாக இருந்தபோது, நற்பணி மன்றமாக இருந்தபோது, மக்கள் இயக்கமாக இருந்தபோது அதற்காக உழைத்தவர்கள் பல ஆயிரம் பேர் இருக்காங்கல்ல. தலைவரோடு 30 வருடம், 25 வருடம், 20 வருடம், 10 வருடம் என்று பயணித்த தோழர்கள் ஏராளமான பேர் இருக்காங்களே. அவர்களுக்கெல்லாம் பொறுப்பு போட்ட பிறகுதான் மாற்று கட்சியை சார்ந்தவர்கள், வெளியிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு எங்க தலைவர் அவர்கள் முக்கியத்துவம் கொடுக்குறாரு. இது வந்து ஒரு சமூக நீதிக்கான ஒரு கட்சி. இப்ப கட்சியினுடைய பொறுப்பாளர் பட்டியலை நீங்க பார்த்தாலே உண்மையான ஒரு சமூக நீதியை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கும். ஒரு சமத்துவத்தை உருவாக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது. ஏழை எளிய பாமர ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையானவர்களுக்கு தான் மாவட்ட செயலாளர் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு, மாநில பொறுப்பாளரில் பதவி கொடுக்கப்பட்டிருக்கு. சமூக நீதியும் சமத்துவத்தையும் 100% உண்மையாக நிலைநிறுத்துவதற்காகத்தான் எங்க தலைவர் அவர்கள் முயற்சி எடுக்கிறாரு. திமுக போன்று வெற்று வார்த்தையில் சமூக நீதியையும் சமத்துவத்தையும் பேசக்கூடியவர்கள் நாங்க கிடையாது. அந்த அடிப்படையில ஐயநாதன் அவர்கள் காத்திருக்கணுங்க, பொறுமையா இருக்கணுங்க. நீங்க வந்த உடனே எங்களுடைய உள் விவகாரத்தில் தலையிடுவது, எங்க தலைவர் இதை பேசணும், நான் அறிக்கை எழுதி கொடுக்குறேன், அந்த அறிக்கையை அவங்க போட மாட்டேன்றாங்க, நீங்க எதுக்கு அதை முடிவு பண்றீங்க? நீங்க எழுதி கொடுக்குறது எல்லாத்தையும் நாங்க போடணும்னு ஏதாவது விதி இருக்கா? நீங்க யாரு முதல்ல தான் நாங்க கேட்கிறோம். நீங்க பத்திரிகையாளர்னா பத்திரிகையாளர் வேலையை மட்டும் பாருங்க. இப்ப கூட நீங்க சொன்னீங்க 15க்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கு அப்படின்னு.
மக்கள் பிரச்சனைகளுக்காக நம்ம போராட ஆரம்பிச்சிட்டோம். ஒரு அமைப்போ அரசியல் இயக்கமோ வழக்குகள் அப்படின்றது தவிர்க்க முடியாது. மக்களுக்காக நம்ம அதையும் மீறி தான் நின்னுதான் ஆகணும். ஆனா இதெல்லாம் தவிர்த்துட்டு தான் விஜய் வந்து அரசியல் பண்ண நினைக்கிறாரு, தாவேக்க பண்ண நினைக்குதுன்னா அது எப்படி சாத்தியம்? லயலோமணியே சொல்லுங்களேன். நான் எந்த இடத்துலயுமே தவிர்க்க சொல்லலைங்க. அதற்கான உள் கட்டமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருக்குல்ல. இப்பதான் இளைஞர் அணி, மருத்துவர் அணி, மாணவர் அணி, மீனவர் அணி, வழக்கறிஞர் அணின்னு அணிகள் உருவாக்கப்பட்டு இருக்கு. 19 அணிகள் உருவாக்கப்பட்டு அந்த அணிகளுக்கான பொறுப்பாளர்கள் நியமிச்சுக்கிட்டு இருக்கோம். கட்சியினுடைய உள் கட்டமைப்பு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எங்களுக்கு இதுக்கே நேரம் இல்லைன்னு நம்ம சொல்றோம். இந்த வேலைகள் நடந்து கொண்டிருக்கும் போது இப்ப திடீர்னு ஒரு 10 தோழர்கள் மீதோ ஒரு 20 தோழர்கள் மீதோ ஏதோ வழக்கு பதிவு செய்யப்பட்டா யாருக்கு அது பாதிப்பு ஏற்படுத்தும்? கட்சிக்கு ஒரு பாதிப்பாகும், அந்த 20 தோழர்களுக்கு ஒரு பாதிப்பாகும். அப்போ முறையான ஒரு கட்டமைப்பு உருவாக்கிய பிறகுதானே எங்களுடைய ஆட்டத்தை நீங்க பார்க்க போறீங்க. இன்னும் ஒரு மாசத்துல ஒரு எவ்வளவு காலம் ஒரு மாசத்துல எல்லா கட்டமைப்பும் முடிய போகுது. எல்லா வேலைகளையும் நிறைவு செய்ய போறோம். மேல இருந்து கீழே வரைக்கும் ஃபுல் பொறுப்பாளர்களை நம்ம போட போறோம். போட்டு முடிச்சதுக்கு பிறகு எங்களுடைய ஆட்டம் அதிரடியாக தானே இருக்க போகுது, சரவடியாகத்தானே இருக்க போகுது. தமிழ்நாடு முழுவதும் 234 தொகுதிகளிலும் எங்களுடைய தலைவர் பயணம் மேற்கொள்றாரு. ஐயநாதன் அவர்களுக்கே நான் சொல்றேன், எங்க தலைவர் வந்து ஒரு கல்ட், அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. அவர் வெளியே வருகின்ற பொழுது மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள். சரிங்களா? அப்ப அதெல்லாம் பார்த்து தான் படிப்படியாக எங்களுடைய அரசியல் பயணத்தை முன்னெடுக்க முடியுமே தவிர நீங்க சொன்ன உடனே ரோட்ல உட்கார்றது, அண்ணா யூனிவர்சிட்டியை முற்றுகையிடுறது அதெல்லாம் பண்ண முடியாது. இல்ல, எனக்கு ஒரே ஒரு கேள்வி திரு லயலமணி. விஜய் அவர்கள் ஒரு கல்ட் அப்படின்றது உங்களோட கருத்து இல்ல பொதுவான பார்வை? அவருக்கு எல்லாருடைய கருத்துங்க, தமிழ்நாட்டு மக்களுடைய கருத்துங்க, இருக்கு. உலகம் முழுவதும் மக்கள் கொண்டாடுறாங்க. எங்க தலைவர் எங்களுக்கு கல்ட் தான். ஐயநாதன் அவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும், எதிர்கட்சியை சார்ந்தவர்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் எங்க தலைவர் தளபதி அவர்கள் கல்ட் தான், கரிஸ்மேட்டிக் லீடர் தான். அதுல எந்த மாற்று கிடையாது. கேக்குறேன், 2026 தேர்தல்ல கல்ட் அப்படின்ற மட்டுமே தமிழக மக்கள் வந்து விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருவாங்களா? இல்ல என்னோட கேள்வி என்னன்னா, தாவேக்காக்கு மக்கள் ஏன் வாக்களிக்கணும்? தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கட்சி. அவர் வந்து சினிமால இருந்து நேரடியாக அரசியல்ல குதிக்கல. அவர் 10 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மக்களின் உரிமைகளுக்காக, மக்களின் நலன்களுக்காக அவரால் முடிந்த வகையில் எங்கெல்லாம் குரல் கொடுக்க முடியுமோ அந்த இடத்தில் ஓங்கி குரல் கொடுத்து நான் தமிழ்நாட்டின் பக்கம் நிற்கிறேன் என்று சொன்னவர். சாதாரண ரசிகர்களாக இருக்கிறாங்களே அப்படின்னு அவர்களை வெறும் ரசிகர்களாக மட்டும் பயன்படுத்தாமல் அவர்களை எல்லாம் சமூக பொறுப்புள்ளவர்களாக மாற்றியவர் தலைவர் தளபதி அவர்கள். அதனாலதான் நற்பணி மன்றம் உருவாக்கப்பட்டது, மக்கள் இயக்கம் உருவாக்கப்பட்டது. இந்த மக்கள் இயக்கத்தினுடைய பரிணாமம் தான் தமிழக வெற்றி கழகம். அப்போ அந்த ரசிகர்கள் என்று சொல்றீங்கல்ல, அந்த ரசிகர்கள் சமூக பற்றாளராக மாறுறாங்க. அந்த சமூக பற்றாளர்கள் வெறும் சமூக பற்றாளராக இல்லாமல் இந்த சமூகத்திற்கு தேவையான பல உதவிகளை செஞ்சிருக்காங்க. விலையில்லா விருந்தகம், விலையில்லா வீடு கட்டி கொடுக்குற திட்டம், இரவு பாடசாலை, நூலகம், பயிலரங்கம், முதியோர் உதவித்தொகை திட்டம், ரொட்டி பால் திட்டம் என்று பல திட்டங்கள் இன்று வரை 15 ஆண்டுகளாக செய்து கொண்டிருக்கிறாங்க. மக்களோடு மக்களாகத்தான் இருக்கிறாங்க. அப்ப தலைவர் என்ன சொல்றாருன்னா, தன்னார்வ அமைப்பாக இருந்து கொண்டு உங்களுக்கு எவ்வளவு உதவிகளை செய்ய முடியுமோ அந்த உதவிகளை நான் செய்துட்டேன். ஆனா 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கும் நான் முழுமையாக உதவி செய்யணும்னு நினைக்கிறேன். அப்போ அண்ணல் அம்பேத்கர் சொல்ற மாதிரி தான், அதிகாரம் மிக வலிமையானது, அதை அடைந்து விட்டால் எல்லாம் எளிமையானது. அப்ப மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கு முறையாக போய் சேரணும் திட்டங்கள் மூலமாக. அந்த அடிப்படையில் ஆட்சியும் அதிகாரமும் என் கைகளில் இருந்தால் இந்த தமிழ்நாடு மக்கள் பாதுகாக்கப்படுவீங்க, இந்த தமிழ்நாடு ஒரு வளர்ச்சி மாநிலமாக மாறும் என்கின்ற அடிப்படையில எங்க தலைவர் சொல்றாரு. அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு தான் சொல்றோம். கோடியை நெருங்கிருச்சுங்க உறுப்பினர். இப்ப திமுக அதிமுகவுக்கு மாற்றா தாவேக்கா வந்து இப்ப நீங்க சொன்னீங்க வாக்களிக்கணும் அப்படின்னு. அதிமுகவோட எந்த ஒரு காலகட்டத்திலையும் தாவேக்கா கூட்டணி வைக்காது அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஒன்னே ஒண்ணுங்க, ஆட்சியில் இருக்கின்ற திமுக வீழ்த்தப்படணும், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வாரிசு அரசியல் வீழ்த்தப்படணும், மன்னராட்சி அணுகுமுறை வீழ்த்தப்படணும், சட்ட ஒழுங்கு சந்தி சிரித்து கொண்டிருக்கின்ற அந்த ஆட்சி வீழ்த்தப்படணும், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு கேவலமாக ஆட்சியாக இருக்கின்ற இந்த திமுக ஆட்சி வீழ்த்தப்படணும். அதுதான் எங்களுக்கு பிரைமரி முதன்மை எதிரி யாருன்னு பார்த்தீங்கன்னா திமுக. அதற்கான வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. தலைவர் மாநாட்டில் சொன்ன மாதிரி தான், சிங்கிள் மெஜாரிட்டியில் தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அதிகாரத்தை தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு கொடுப்பாங்க. அந்த அதீத நம்பிக்கை நமக்கு இருக்கு. இருந்தாலும் நம்மளை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்களை அரவணைக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கு. அந்த அடிப்படையில் எங்களோடு கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை அரவணைத்து கொண்டு தேர்தலை எதிர்கொண்டு ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுப்போம் என்று எங்க தலைவர் சொன்னார்ல, அந்த வகையில் தான் வியூகங்கள் அமைக்கக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதிமுக ஒருபோதும் தாவேக்காவை தலைமையா ஏற்றுக்கொண்டு வரமாட்டாங்க அப்படின்னு.
ஆனாலும் கூட இந்த இடத்துல கூட உங்களால உறுதியா சொல்ல முடியல, அதிமுக கூட நாங்க கூட்டணி ஏங்க போக எங்க மாட்டோம். தலைமையை ஏற்றுக்கொண்டு யாரெல்லாம் வருகிறார்களோ, கொள்கை சார்ந்தவர்கள், சித்தாந்தம் சார்ந்தவர்கள், தமிழ்நாடு மண் நலன் சார்ந்தவர்கள் யாரெல்லாம் வருகிறார்களோ அவர்களை ஏற்றுக்கொண்டு எங்க தலைமையில தாங்க கூட்டணி. எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர். தமிழக வெற்றி கழகம் தான் ஆளுங்கட்சியாக வர வேண்டும் என்று வியூகங்கள் அமைக்கிறோம். எங்க தோழர்கள் போராடி கொண்டிருக்காங்க, எங்க தலைவர்கள் மக்கள் பணி செய்து கொண்டிருக்கிறாங்க. எல்லாரும் அதற்கான பணிகளை செய்யக்கூடிய வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. அதிமுகவை ஆளுங்கட்சியாக கொண்டு வருவதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவானது இல்ல. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக்குவதற்காக தமிழக வெற்றி கழகம் உருவாக்கப்பட்டது. இதே கேள்வி அவங்களுக்கும் வரும். அதற்காகவா மிகப்பெரிய உச்சபட்ச சினிமாவில் நம்பர் 1 இடத்தை தூக்கி எறிந்து விட்டு அதிமுக ஆளுங்கட்சியாக மாற்றுவதற்காக தலைவர் வந்திருக்கிறாரு. தமிழ்நாட்டு மக்களுக்காக தலைவர் வந்திருக்காரு, எங்களுடைய தோழர்களுக்காக தலைவர் வந்திருக்கிறாரு. நீங்க அந்த அடிப்படையில் தான் பார்க்கணும். எங்க தலைமையில தாங்க கூட்டணி. திரும்ப திரும்ப சொல்றேன், தமிழக வெற்றி கழகத்தின் தலைமையில் தான் கூட்டணி. எங்க தலைவர் தளபதி அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவர் தான் முதலமைச்சராக தமிழ்நாட்டுக்கு வரப்போறாரு. யாரு கூட்டணிக்கு வருவா என்பதெல்லாம் இன்னொரு 6 மாதத்துக்கு பிறகு காட்சிகள் மாறத்தானே போகிறது. இல்ல, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு கட்சியா இருந்தாலுமே திமுக அதிமுக அந்த கூட்டணியில இருந்து மட்டும்தான் மற்றவங்களை வீழ்த்தணும் அப்படின்னா ஒண்ணு திமுகவோட சேர்ந்து வீழ்த்தலாம், இல்ல அதிமுகவோட சேர்ந்து திமுக வீழ்த்தலாம் அப்படின்ற ஒரு கட்டமைப்பு தான் இப்போ வரைக்கும் இருக்கு. ஏறக்குறைய ஒரு 25% அதிகமான வாக்குகளை 2 கட்சிகளுமே வச்சிருக்காங்க. அப்படின்ற போது நீங்க திமுக வீழ்த்தணும்னா உங்களுக்கு இருக்கிற ஒரே வாய்ப்பு தமிழ்நாட்டில் அதிமுக தானே. எங்களுக்கு இருக்கின்ற ஒரே வாய்ப்பு தமிழ்நாட்டு மக்கள் முடிவு பண்ணாதான் திமுக ஆட்சிக்கு வருமா, அதிமுக ஆட்சிக்கு வருமா, தாவேக ஆட்சிக்கு வருமா என்பதெல்லாம் தெரியும். எங்களுடைய கூட்டணி என்பது தமிழ்நாட்டு மக்களோடு தான் கூட்டணி. நீங்க சொல்றீங்களா திமுகவுக்கு 30% இருக்கு, அதிமுகவுக்கு 25% இருக்குன்னு நீங்க சொல்றீங்கல்ல. இப்ப தேர்தல் நேரத்துல மின்னணு வாக்கு இயந்திரத்தை வைக்கின்ற பொழுது திமுக 25%, அதிமுக 20%, மற்ற கட்சிகள் இத்தனை சதவீதம்லாம் இருக்காது. எல்லாமே ஜீரோல தான் தொடங்கும். மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. திமுக 25% வரணுமா, அதிமுக 25% வரணுமா, இல்ல தமிழக வெற்றி கழகம் 40% வரணுமா என்பதை தமிழ்நாட்டு மக்கள் தான் முடிவு பண்ணுவாங்க. நாங்க முழுக்க எங்களை மக்களிடம் ஒப்படைச்சிட்டோம். அதீத நம்பிக்கையோடு மக்களிடம் ஒப்படைச்சிட்டோம். மக்கள் எங்களை ஏமாற்ற மாட்டாங்க, மக்கள் எங்களை கைவிட்ட மாட்டாங்க. உண்மையிலே தமிழ்நாட்டு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க என்றால் அந்த மாற்றத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல நான் இருக்கிறேன். இல்ல, எனக்கு பொதுவா எல்லா அரசியல் விமர்சகர்கள், அரசியல் பார்வையாளர்கள் சொல்றது என்னன்னா, தமிழக வெற்றி கழகம் ஒரு 8ல இருந்து 10% வாக்குகள் வாங்குவாங்க அப்படின்னு. அதை வைத்து எப்படி ஒரு ஆட்சி மாற்றத்தை யாரும் ஆருடமோ ஜோதிடமோ பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. நாங்க எத்தனை சதவீதம் வாக்கை பெறுகிறோம் என்பதை 2026 தேர்தல் களத்துல நீங்க தான் பார்க்க தானே போறீங்க. மக்கள் எல்லோரும் அமோக ஆதரவு எங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. 6 கோடியே 30 லட்சம் வாக்காளர்கள் இருக்காங்க தமிழ்நாட்டுல. எத்தனை வாக்காளர்கள் ஓட்டு போடுறாங்க? ஒரு 5 கோடி பேர் போடுவாங்களா? மீதி 1.5 கோடி பேர் எங்க போனாங்க? அவர்கள் எல்லாம் எங்களை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்ப அவர்கள் எல்லாம் எங்களுக்கு வாக்கு செலுத்துவாங்க, எங்க கட்சியை சார்ந்தவர்கள் வாக்கு செலுத்துவாங்க. எங்க திமுக கட்சியில் இருப்பவர்களே எங்களுக்கு ஓட்டு போடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க. வெளிப்படையா சொல்லட்டுமா? எத்தனை பேர் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க தெரியுமா? பரம்பரை திமுக, பல தலைமுறையா நான் திமுக கட்சியில தான் இருக்கேன். ஆனா இந்த முறை தமிழக வெற்றி கழகத்தும் உங்க தலைவர் தளபதிக்கு தான் என்னுடைய முதல் ஓட்டு அப்படின்னு சொல்றாங்க. எங்க வீட்டுல 4 ஓட்டு இருக்கு, 2 ஓட்டு திமுக போட்டா 2 ஓட்டு தாவாக்காக்கு போடுவேன்னு என்கிட்ட சொல்றாங்க. இதே போன்ற எத்தனை பேர்ட்ட அவங்க சொல்லியிருப்பாங்க. மாற்றம் நிகழ ஆரம்பித்து விட்டது. மக்கள் புரட்சி 2026 நடக்க போகுது. எல்லாமே சாத்தியம்தான். இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் சமீபத்துல புதிய தலைமுறை கொடுத்த நேர்காணல்ல விஜய் எதற்காக அரசியலுக்கு வந்திருக்கேன் அப்படின்ற காரணத்தை ஒரு தெளிவா சொல்லல அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்பியிருக்காரு. அதற்கு உங்களோட பதில் என்ன? இல்ல, அதாவது தெளிவில்லாதவர்கள் தான் இது போன்ற கேள்விகளை கேட்பாங்க. அவர் தான் சொல்லிட்டாரு மாநாட்டில். என்ன சொன்னாரு? வாரிசு அரசியல் இருக்கக்கூடாது, மன்னராட்சி அணுகுமுறை இருக்கக்கூடாது, ஊழல் இருக்கக்கூடாது, மக்களின் வரிப்பணத்தை கொள்ளையடிக்கக்கூடாது, மக்களுடைய வரிப்பணம் மக்களுக்கே போகணும், எல்லாம் கிடைக்கணும். ஒரு மக்களுடைய அடிப்படை தேவை உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், இந்த 3ம் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. அது கூட இல்லாம பல லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்க. அதெல்லாம் ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுக்கு தெரியுமா தெரியலையா நமக்கு தெரியல. சாதி பிரச்சனை நடந்து கொண்டிருக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் உருவாகி கொண்டிருக்கு, சட்டம் ஒழுங்கு கேவலமாக இருக்குது, வாக்குறுதிகள் எதையுமே நிறைவேற்றலை, பொய்யான வாக்குறுதிகள் சொல்லி மக்களை ஏமாற்றியது தான் இந்த திமுக கட்சியினுடைய முதன்மையான ஒரு வேலையாக இருக்குது. அப்போ இதெல்லாம் வீழ்த்தி நான் உண்மையிலே மக்களுக்கான ஒரு நல்ல அரசை உருவாக்க வேண்டும் என்று எங்கள் தலைவர் சொல்றாரு. அண்ணன் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள் எங்கள் தலைவர் மாநாட்டில் பேசின அந்த ஒரு 45 நிமிஷம் வீடியோவை கேளுங்கன்ற. நீங்க உங்களோட ஒட்டுமொத்த விமர்சனத்துக்கும் என்னோட ஒரு கேள்வி, திமுக மீது நீங்க, ஏன்னா நம்ம நேர்காணல் வேறு ஒரு இதுல போனது, ஆனா நீங்க தொடர்ச்சியா திமுக விமர்சனம் வைக்கிறதுனால
இப்ப திமுக விமர்சிக்க கூடாது, விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லல. அது ஒரு மக்கள் விரோத ஆட்சி நடந்து கொண்டிருக்கும் போது அதான் சொல்ல விமர்சிக்க வரேன். வேண்டிய ஒரு தேவை சமீபத்துல இருக்குங்க. இன்னும் ஒரு 2 நாள் தான் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஈரோடு இடைத்தேர்தல்ல கூட திமுக 1,00,000க்கும் அதிகமான வாக்குகள் வாங்கி மக்களோட வாக்குகள் வாங்கி தான் ஜெயிச்சிருக்காங்க. ஓடுனதே 2 பேர் தான். அதாவது போட்டி என்பது ஒரு 10-20 பேர் சேர்ந்து போட்டியிட்டாதான் அது ஒரு போட்டி. இந்த ஜனநாயகத்தின் மீது நாடாளுமன்ற தேர்தல்ல ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்பதற்கான ஒரு வெளிப்பாடு ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் எதிர்கட்சிகள் எல்லாம் போட்டியிடாம வெளில போனாங்க பாத்தீங்களா? அதுலயே இந்த திமுகவினுடைய லட்சணம் என்னன்னு தெரிஞ்சிச்சு. உங்க மீது நம்பிக்கை கிடையாது, தேர்தல் நேர்மையா நடக்காது, அங்க அதிகாரம் துஷ்பிரயோகம் நடக்கும், ஓட்டுக்கு நீங்க பணம் கொடுப்பீங்க, எதிர்கட்சிகளை நீங்க நசுக்குவீங்க, அதனால உங்க மீது நம்பிக்கை இல்லாதனால நாங்க தேர்தலை புறக்கணிக்கிறோம்னு சொல்றாங்கல்ல. அந்த புறக்கணிப்பே இந்த அரசினுடைய லட்சணத்தை காட்டுதுல. திமுக பிஜேபியை தவிர்த்து தமிழ்நாடு நலன் சார்ந்து வரக்கூடிய எல்லோரையும் எங்க தலைமையில், எங்க தளபதி தலைமையில், தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வேட்பாளர், அழுத்தம் திருத்தமா நான் சொல்றேன். அந்த வகையில் தானே கூட்டணியை அமைக்கக்கூடிய வியூகங்கள் நடந்து கொண்டிருக்கு. சாத்தியப்படுத்த தானே போறோம், சாத்தியம் நடக்க தானே போகுது. ஒண்ணு வெளிப்படையா சொல்றாங்க, 2026 திமுக ஆளுங்கட்சியாக இருக்காது, தமிழக வெற்றி கழகம் ஆளுங்கட்சியாக இருக்கும். தமிழ்நாட்டில் தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு இடத்துல இருக்க போறாரு. அதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. யாரும் ஆருடம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. அரசியல் விமர்சகர்களாக இருங்கள், மூத்த பத்திரிகையாளராக இருங்கள். தயவு செய்து அரசியல் விமர்சகர்கள் என்ற போர்வையில், மூத்த பத்திரிகையாளர்கள் என்ற போர்வையில் தமிழக வெற்றி கழகத்தின் விமர்சகராக மாறிக்கொண்டு வரீங்க, திமுகவினுடைய கொத்தடிமையாக மாறிக்கொண்டு வரீங்க, திமுகவினுடைய தொங்கு சதைகளாக மாறிக்கொண்டு வரீங்க. எங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்ச்சி வேலையை செய்து கொண்டிருக்கின்றீங்க. அரசியல் புரோக்கர்களாக அரசியல் விமர்சகர்களும் மூத்த பத்திரிகையாளர்களும் செயல்பட்டு நீங்க பொதுவா சொன்னீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமான கண்டனம் வரும். சில அரசியல் விமர்சகர்கள், சில பத்திரிகையாளர் சொல்ற எங்களுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருப்பவர்கள், இல்லாத பொல்லாததை பேசி கொண்டிருப்பவர்கள், நாங்க ரொம்ப ஒரு நேர்மையா வரோம். உண்மையா வருகின்ற பொழுது எல்லாம் எளிய மக்களா வரோம். நாங்க யாரும் கோடீஸ்வரர்களாக வரல. அமைச்சர் வீட்டு பிள்ளைகளாக, நாடாளுமன்ற உறுப்பினரின் பிள்ளையாக, சட்டமன்ற உறுப்பினரின் பிள்ளையாக, முதலமைச்சருடைய பிள்ளையாக, முதலமைச்சருடைய பேரனாக நாங்க யாரும் வரல. கூலி தொழிலாளி மகனாக, ஆட்டோ ஓட்டுறவராக, பூக்கடை வச்சிருப்பவராக, தேங்காய் விற்பவராக, மாங்காய் விற்பவராக, கோயம்பேடுல மூட்டை தூக்கக்கூடிய எளிய பின்னணியிலிருந்து ஒரு அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்று வருகின்ற பொழுது உங்களுடைய சுய அரிப்பிற்காக, உங்களுடைய சுய லாபத்திற்காக வேண்டுமென்று எங்கள் மீது பொய் பிரச்சாரத்தை செய்யாதீர்கள் என்றுதான் நான் சொல்றேன். திமுகவுமே ஆரம்ப காலத்துல தானே, இப்ப முடியுமா? இப்ப சாத்தியம் இருக்கு. நீங்களும் இப்ப ஆரம்ப காலத்துல தானே இருக்கீங்க. ஏங்க இப்பதாங்க நாங்க அரசியல் கட்சியா வந்திருக்கிறோம். 15 ஆண்டுகளா அவர் பொது வாழ்க்கையில தாங்க இருக்கிறாரு. அரசியல் பணியில தான் தலைவர் அவர் இருக்காரு. கட்சி தான் தமிழக வெற்றி கழகம். மற்றபடி இது 15 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்காக பல நன்மைகளை செய்து கொண்டிருக்கின்ற ஒரு இயக்கமாகத்தான் இருக்கு. அதனால எங்க கட்சியில எல்லாமே சாத்தியம். சமூக நீதி, சமத்துவம், ஜனநாயகம், எளிய மக்களை அதிகாரத்தில் கொண்டு உயர்த்துவது போன்ற எல்லாமே சாத்தியம். சமீபத்துல அந்த நியமனத்துல கூட தேனியில ஒரு பெண் நிர்வாகி ஒருத்தவங்க சாதி பார்த்து போடுறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. அது போன்ற குற்றச்சாட்டுகள் ஆள் பார்த்து பண்றாங்க, ஜாதி பார்த்து பண்றாங்க, உறவினருக்கு கொடுக்குறாங்க, இது போன்ற குற்றச்சாட்டுகள் தாவேகா மேலேயும் வந்தது. திமுக மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு, பிஜேபி மேலேயே குற்றச்சாட்டு இருக்கு, எல்லா கட்சிகளின் மீது குற்றச்சாட்டு இருக்குங்க. இது ஒரு அதிகார சண்டை. இல்ல எல்லா கட்சியும் நீங்களும் ஒண்ணு இல்லன்னு இப்பதான் எல்லா கட்சியிலும் இருக்குங்க, அதிகார சண்டைகள் இருக்குங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணன் அழகிரி அவர்களுக்கும் என்ன சண்டை சொல்லுங்க? என்ன சண்டை? இல்ல இப்ப நான் கேட்ட கேள்விக்கு இது பதில் இல்ல. அதிகார சண்டை எல்லா கட்சியிலும் இருக்கும். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்திலும் அதிகாரத்திற்காக சண்டை போடக்கூடியவர்கள் இருக்கத்தான் செய்கிறார்கள். ஆனா அதெல்லாம் சரி செய்யப்பட்டு விட்டது. இங்க என்னன்னா, இந்த கட்சிக்காக, தலைவருக்காக பல ஆண்டுகளாக உழைத்தவர்கள் இருக்கிறாங்க. உழைத்தவர்களுக்கு பதவி போட்ட பிறகுதான் மற்றவர்களுக்கு பதவி போட முடியும். சிலரால் பொறுமை காக்க முடியல. எடுத்த உடனே பதவி வாங்கிடணும், மேல இடத்துக்கு வந்துடணும், மாநில பொறுப்பு வாங்கிடணும்னு நினைக்கிறாங்கல்ல, அவர்கள் இது போன்ற ஒரு பொய்யான ஒரு அவதூறுகளை பரப்புவது. இப்ப என்ன சாதி பார்த்தா போட்டாங்க, என்ன உங்களுக்கு நல்லா தெரியும், எத்தனை ஆண்டு கால உழைப்புன்னு உங்களுக்கு தெரியும், எத்தனை வழக்குகள் இருக்குன்னு தெரியும், காவல்துறையால் எவ்வளவு அடக்குமுறைகள், எவ்வளவு அடி வாங்கியிருக்குன்னு கண் கூட பார்த்த நீங்க ஒரு நபர். என்ன சாதி பார்த்து பதவி போட்டாங்களா, இல்ல என்னுடைய உழைப்புக்காக பதவி? இல்ல, அது போன்ற குற்றச்சாட்டுகள் நிறைய பேர் வீடியோக்கள் வருது. குற்றச்சாட்டுகள்னு சொல்லிட்டீங்களா? குற்றம் சொல்லக்கூடியவர்கள் பல இடங்களில் இருக்கதான் செய்வாங்க. அந்த குற்றத்துல உண்மை இருக்கா பொய்யா இருக்கான்னு தீர விசாரிக்கும் போது தானே தெரியும். பல இடங்கள்ல எங்க கட்சிக்கு எதிராக வீடியோ போடுறாங்களா, அவர்கள் எல்லாம் இந்த கட்சி ஆரம்பிக்கும் போது வந்தவங்க. தமிழக வெற்றி கழகம்னு பேர் அறிவித்த போது அவர்கள் எல்லாம் கட்சிக்குள்ள வந்துட்டு எனக்கு திடீர்னு மாவட்ட பொறுப்பு கொடுங்க, மாநில பொறுப்பு கொடுங்கன்னா எப்படி கொடுக்க முடியும்? அதுக்கு கீழே 15 வருஷமா உழைச்சிருக்கானே.
20 வருஷமா உழைச்சிருக்காங்க. அப்ப அவனுக்கான அங்கீகாரத்தை யாரு கொடுப்பா? அப்ப அவர்களுக்கான அங்கீகாரத்தை கொடுத்த பிறகுதான் மற்றவர்களுக்கு கொடுக்க முடியும். அவர்கள் பொறுமை காக்க முடியல. அதனால அவங்க பயன்படுத்துறது பணத்தையும் சாதியையும் பயன்படுத்துறாங்க. நாங்க சாதியை வைத்து யாருக்கும் பொறுப்பு கொடுக்கல, பணத்தை வாங்கி கொண்டு யாருக்கும் பொறுப்பு கொடுக்கல. உழைத்தவர்களுக்கும் சாமானியர்களுக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுக்கக்கூடிய ஒரு கட்சியாக தமிழக வெற்றி கழகம் இருக்கு. ஆனால் நீங்க எவ்வளவு விமர்சனங்களையும் பொய் அவதூறுகளையும் எங்கள் மீது அள்ளி இறைத்தாலும் அதை எதிர்கொள்வதற்கான போர்ப்படை தளபதிகள், தளபதியின் சிங்க தோழர்கள் லட்சோப லட்சக்கணக்கான பேர் இருக்கும். அதை நாங்கள் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கிறோம். நன்றி. மிக்க நன்றி.